ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சுடுகாட்டு ஊழியருக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து காவிரி ஆற்று படுகையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டத்திலிருந்து 90ஆம் காலகட்டம் வரைக்கும் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கவின் தாஸ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவின் குடும்பத்தினருக்கும் ஒரு சுடுகாட்டு ஊழியருக்கும் நடந்ததாக இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கவின் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவின் பெயர் தாங்க சர்க்கரை. இவருடைய அப்பாவுக்கு அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 8 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, இவங்களுடைய பாட்டி, இந்த சர்க்கரை, இவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. அவருடைய பேர் தாங்க மாயாண்டி. அவருக்குமே வயது தோராயமாக ஒரு 10 வயசு இருந்திருக்குங்க அந்த காலகட்டத்தில். இவருடைய குடும்பம் வசதியாக பொருளாதாரத்திலும் சரி கௌரவத்திலும் சரி மேலோங்கி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 4 வீடு தள்ளி தாங்க இந்த சர்க்கரையோட சித்தி சித்தப்பா வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு குழந்தையே கிடையாதுங்க. இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க வாழ்க்கையில் பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையோடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவருக்கு சொந்தமாக தோட்டம் தொழில்களோட வசதியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய பையனான மூத்த பையன் இருக்கார் இல்லையா மாயாண்டி, அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்றக்காக விடிய காலையில் எதிர்த்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே யாரோ ஒப்பாரி வைக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அனைவருமே மிரண்டு போய் உள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுதாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, இவங்களுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது சர்க்கரையுடைய பாட்டி, அவங்க இறந்து போன நிலைமையில தான் கிடந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி துக்க நிகழ்வு நடந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே வருத்தத்தில் தேம்பி போய் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அடுத்தடுத்த பிரச்சனையாக வர காத்துருச்சுங்க. அதாவது இவருடைய தோட்டம் துறவு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே கருகி போய் நாசமாயிட்டு இருந்திருக்குங்க. இப்படியே நடந்துட்டு இருக்குதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஜோதிடரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே இந்த சர்க்கரையோட அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுக்குது. தனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இவர்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் கரெக்டாக சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க இருவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு இந்த ஜோதிடர்கிட்டே நின்றாங்க. அப்படி இந்த இருவருடைய ஜாதகத்தை பார்த்த பிறகு அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாயாண்டியோடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த அட்டையை தூக்கி வீசி எரிஞ்சிடறாருங்க. என்னாச்சு சாமி, ஏன் இந்த ஜாதகம் மட்டும் தூக்கி எரிஞ்சிங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஜோதிடர் கேட்கக்கூடிய கேள்வி கேட்டுட்டு இந்த இருவருமே கொலை நடுங்கி போயிட்டாங்க. அப்படி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுடைய மூத்த பையன் மாயாண்டி எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே மாயாண்டியோடைய அப்பா அம்மா நடுங்கி போய் தான் உட்காந்துருக்காங்க. பதிலே சொல்லவே இல்லை. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கான பதிலை சொல்லுங்க, சொன்னா மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க ஜோதிடர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. அதன் பிறகு தாங்க நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாங்க. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த சர்க்கரையோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவுக்கு வயிறு வலி ஏற்பட்டுருக்குதுங்க. நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காலே, நம்ம மருத்துவமனை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவசர அவசரமாக ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த பெண்மணி அந்த மாட்டு வண்டிக்குள்ளேயே ஏற்றி போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் பக்கத்தில் இருக்காதுங்க. ஒரு 3-4 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு மருத்துவமனை தான் இருந்திருக்கும். அதனால தாங்க மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு அவசர அவசரமாக நடுநீசி நேரத்தில் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி போகக்கூடிய பாதையில் தாங்க ஒரு சுடுகாடு அமைஞ்சிருக்குது. அந்த சுடுகாடை கடந்து போனாதாங்க இவங்க மருத்துவமனைக்கு போக முடியும். அந்த சமயத்தில் அந்த சுடுகாடு கிட்ட போயிட்டு இருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஒரு சேர புயல் காற்று அடிச்சா இருக்கும், அந்த மாதிரி தாங்க அசைஞ்சிருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி கட்டிருக்கக்கூடிய அந்த மாடுகள் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படியே ஒரு இடத்த தாண்டி நகராமல் அப்படியே அசையாமல் நிற்கிதுங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே வந்து மொத்தமாக ஓடிட்டு இந்த மாட்டு வண்டியை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குதுங்க. என்னது இது இப்படி அவசரமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, தன்னுடைய மனைவி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சர்க்கரையோடைய அப்பா வந்து பரிதவிச்சு போயிட்டாருங்க. அதன் பிறகு வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க மாட்டு வண்டியை வலுக்கட்டாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சர்க்கரையோடைய அம்மா வந்து ஓனு கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட உடனே மாட்டு வண்டிக்குள்ளே தலையிட்டு பார்க்குறாங்க. இங்கே வந்து ஒரு குழந்தைய பிறந்திருக்குது. அப்போதாங்க தெரிஞ்சிருக்குது தன்னுடைய மனைவி வயிற்று வழியாகவே குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குழந்தைய வந்து ஒரு கைத்தாங்களாக பிடிச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து கூட வந்திருப்பாங்க இல்லையா உதவி பண்ணுறதுக்கு, அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அந்த குழந்தையுமே அந்த தாயுமே தனியாக பிரிச்சிருக்காங்க. அதன் பிறகு இனிமேல் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சர்க்கரையோடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரே சந்தேகம், இந்த சுடுகாட்டில் போய் குழந்தை பிறந்திருக்குது, இதனால எதுவும் பிரச்சனை கிடையாதா, கெட்ட செல்வம் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுடுகாட்டில் பிறந்ததுனால வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, சிவனே துணையாக இருப்பான், நீங்கள் தைரியமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த மாட்டோனையும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்பி வந்துருக்காங்க. இப்படி தான் சாமி நடந்துச்சு. என்னுடைய பையன் வந்து சுடுகாட்டில் தான் பிறந்தான், என்னுடைய இளைய பையன் வந்து மருத்துவமனையில் பிறந்தான், ஆனால் மூத்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த சுடுகாட்டில் தான் பிறந்தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன பிறகு தாங்க இந்த ஜோதிடர் வந்து இப்படி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சு சாமி, இதனால் எது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தாங்க அந்த ஜோதிடர் வந்து நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாரு. உங்களுடைய பையன் பிறந்த இது வந்து சுடுகாடு தான், அது வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களுடைய பையன் வந்து பிறந்த நேரம் வந்து சரியில்லை, அவன் பிறக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய துரான்மாக்கள் வந்து உங்கள் பையன்கிட்டே வந்து அண்டிடுச்சு, அதனால் அவனுடைய உடம்புல வந்து எப்போவுமே காத்து கருப்பு கூடயே இருக்கும், நீங்கள் என்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சாலுமே அது வந்து கெட்டதாக தான் போய் முடியும், உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு உயிர் வந்து பலியாக இருக்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இவங்களுடைய அம்மா வந்து இப்போ தானே இடையில தவறி போனாங்க, அந்த விஷயத்தை தாங்க அந்த ஜோதிடர்கிட்டே சொல்லிக்கிறாரு. நான் சொல்கிறது வந்து உண்மைதான் அப்படின்றப்ப வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுடைய பையனுடைய உடம்புல இருக்கக்கூடியது வந்து சாதாரண காத்து கருப்பு கிடையாது, உண்மையை சொன்னோம் அப்படின்னா வந்து உங்களுடைய பையன் வந்து ஒரு மனுஷனே கிடையாது, அவன் வந்து சாத்தான் குடும்பத்தில் இருக்கிறான், அதனால உங்களுடைய பையனை வந்து கண்காணாத தேசத்தில் கொண்டு போய் விட்டுருங்க, அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒரு நபர்களுக்கு வந்து தத்து கொடுக்கறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட பிறகு வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய குடும்பத்தினர் கேட்டிருக்காங்க. நான் சொன்னதான், நீங்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுடைய பையனை வந்து யாருக்காவது தத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க, தன்னுடைய மூத்த பையனை எப்படி யாருக்காவது தத்து கொடுக்க முடியும், அவனை விட்டு பிரிஞ்சு நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த சர்க்கரை இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு யோசனை தோணிக்குது, தன்னுடைய தம்பி மனைவிக்கு வந்து குழந்தையே இல்லை, அவங்களுக்கான தன்னுடைய பையனை வந்து தத்து கொடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய மனைவியுமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜோதிடர் வந்து சொல்லிட்டாரு புரிகிற மாதிரியே, தன்னுடைய பையனை வந்து தன் வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து உயிர் பலிகள் ஏற்படும், அதனால தத்து கொடுக்குறதா நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையுமே வந்து சொல்லாமல் மறைச்சு இவங்களோட தம்பிக்கே வந்து தத்து கொடுக்குறாங்கங்க. அப்படி தத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கடந்திருக்கும். அந்த சமயம் வரை இவங்களோட குடும்பத்துக்கும் சரி இவங்களுடைய தம்பியோட குடும்பத்துக்கும் சரி எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வராமல் தான் இருந்திருக்குது. அதே மாதிரி தாங்க இந்த சர்க்கரை மட்டும் இல்லாமல் இந்த மாயாண்டியோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தத்து கொடுத்துட்டோம், இத்தனை நாளாக எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு தாங்க பூதாகரமாக ஒரு பிரச்சனை வெடிக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையோடைய அப்பா அம்மாவுக்கு வந்து அவருடைய தம்பிக்கு தானே திருத்து கொடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தோட்டம் தொடர்களோட வசதியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியோர் வந்து இளநீர்கள் பறிக்கிறதுக்காக தென்னை மரத்து மேலே ஏறிக்கிறாங்க. அப்படி ஏறின ஒருத்தவர் தாங்க திடீர்னு வந்து கீழே அப்படியே வந்து விழுந்துருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் நெருங்கி வந்திருக்காங்க. அதன் பிறகு தாங்க தெரியுது, இங்கே தென்னை மரத்தில் வந்து ஒரு பாம்பு இருக்கும் போல, அந்த பாம்பு தான் அவர் வந்து கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் அவருடைய வாயில நோட்டத்தில் அடுத்த செகண்டே அந்த இடத்துல வந்து அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சு போயிருக்குங்க. இந்த விஷயத்தை இவங்களுடைய இந்த மாயாண்டியோடைய சித்தப்பா சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க கற்று வாங்கியிருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்கங்க. அவர் வந்து பாம்பு கடிச்சு தானே இறந்து போயிட்டாரு, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன நம்ம செய்யணுமோ அதை செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிரச்சனைலேருந்து வெளியேறுகிறாருங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே இவங்களுடைய இந்த மாயாண்டியோடைய சித்தப்பா இருக்குங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து சரிய ஆரம்பிச்சிச்சுங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே நாசமாக இருக்குதுங்க. அந்த பயிர்கள் வந்து நாசமாகிறதுக்கு காரணம் வந்து யாராவது தீப்பற்ற வச்சாதான் வந்து கருகி போகும். ஆனால் எந்த ஒரு துர்செயலுமே நடக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி வாடி போயிருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க பதில வச்சு போயிருக்கிறாங்க.
இப்படி எங்களுடைய வீட்டில் வந்து அடிக்கடி வந்து தவறான ஒரு செயல் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அண்ணன்கிட்ட அடிக்கடி சொல்லி புலம்பிருக்கிறாரு. அந்த சமயத்தில் கூட அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இவர் வந்து சொல்லவே இல்லைங்க, அப்படியே மூடி மறைச்சிட்டே இருந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் நடுநிசி நேரம் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயாண்டியோட குடும்பத்தினர் வந்து வீட்டில் தூங்கி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாய் வந்து வெளியே வந்து ஊழையிடுற மாதிரி தெரிஞ்சுக்குது. என்னடா அது நாய் வந்து கத்துற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாயாண்டியோட சித்தப்பா வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. அப்படி பார்த்து அவருக்கு ஈரக்குடியும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு நாய் தாங்க. அந்த நாய் அவருடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்தை இருந்துக்கிட்டு ஊழையிட்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய நாய் இந்த கிராமத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம வீட்டை பார்த்து தானே இந்த நாய் வந்து ஊழையிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தானே அந்த நாயை வந்து விரட்ட ட்ரை பண்ணிக்கிறாரு. ஆனால் இவர் வந்து எவ்வளவோ விரட்ட ட்ரை பண்ணியுமே அந்த நாய் வந்து போகிற மாதிரி தெரியல. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து முடிச்சு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நாய் எங்கே போச்சுன்னு தெரியல, திடீர்னு டிசப்பேர் ஆகிருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தானே நின்று ஊழையிட்டு இருந்துச்சு, நம்ம கூட கத்தி சத்தம் போட்டு இருக்கோம், நகரவே இல்லை. ஆனால் இப்போ எல்லாருமே வந்த பிறகு அந்த நாய் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாருங்க. சரி ஏதோ ஒரு வித்தியாசமாக நடந்திருக்குது, நம்ம இந்த பிரச்சனை வந்து பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிரச்சனை ஈஸியாக விட்டுருக்குறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயாண்டியோடைய குடும்பத்தினர் வந்து, அதாவது உங்களுடைய சித்தி சித்தப்பா இவங்களுடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிச்சனில் வந்து பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு இவங்களுடைய கணவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற படி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கணவர் வந்து பாத்ரூமில் நின்று, நான் இங்கே இருக்கிறேன், நான் குளிக்க போகிறேன், எனக்கு துண்டு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. கொல்லப்புறத்துல வந்து சத்தம் கேட்குதே, நம்ம வந்து துண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ தானே சாப்பிட உட்காந்தாரு, அதுக்குள்ளே எப்படி கொல்லப்புறத்துக்கு குளிக்க போயிட்டாரு, சரி நம்ம துண்டு எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு அந்த கொல்லப்புறத்துக்கு பின்னாடி தாங்க இவங்களுடைய பாத்ரூம் கட்டியிருக்காங்க. அந்த பாத்ரூம் கிட்டே நெருங்கி போயிருக்காங்க. அப்படி நெருங்கி போன அடுத்த செகண்டே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஓன்னு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது விகாரமாக சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாத்ரூம் கிட்ட நெருங்கி போயிட்டு பாத்ரூம் கதை வந்து தட்டியிருக்காங்க. தட்டினா அந்த கதை வந்து ஓப்பனாக தாங்க இருந்திருக்குது. உள்ளுக்குள்ள தொடர்ந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் யாருமே இல்லை. தன்னுடைய கணவன் வந்து கூட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு யாரோ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னதான் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் ஹாலோட மைய பகுதிக்கு வந்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து இவங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கணவர் வந்து இந்த தட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறாரு. நீ சாப்பாடு போட்டு கொண்டு போய் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாயாண்டியோட சித்தப்பா கேட்கிறாரு. நீ தானேயா குளிக்க போறேன்னு சொன்ன, துண்டு கட்ட துண்டு எடுத்துட்டு வரக்குள்ள அதுக்குள்ள எங்க போன, எப்படி இங்கனுக்குள்ள வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. நீ சொல்றது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இங்கே தான் ஆரம்பத்துல இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் கொடுக்குறாரு. சரி தன்னுடைய கற்பனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருக்காங்க. ஆனால் அன்றைய இரவே பேருந்துச்சு உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்து இருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக இந்த நேரம் சரியாக வந்து கணிக்க தெரியல. அந்த சமயத்தில் வந்து இவங்களுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு முழுகக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. உடனே இந்த மாயாண்டியோட சித்தி சித்தப்பா வந்து டக்குன்னு முடிச்சுருக்காங்க. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய பையன் மாயாண்டி இருக்கார் இல்லையா, அவளுடைய ரூம்ல இருந்தாங்க கேட்குது. உடனே ரூமோட கதவை திறந்து உள்ளே எட்டி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையனுக்கு முதுகு மேலேயே ஒரு கருன்னு ஒரு கரிய உருவம் உட்காந்துருக்குதுங்க. இந்த கரிய உருவம் யாரா இருக்கும், எப்படி இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அண்ணனுடைய குடும்பத்தினர்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க தலைதறிக்க ஓடிக்கிறாங்க. உள்ளே இவனால் இருக்க முடியாது, ஏன்னா அந்த கரிய உருவத்தை வந்து கண்கூட பார்த்துட்டாங்க. ஒருவேளை நம்மளை ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு பயத்தில் தாங்க இவங்களுடைய அண்ணனுடைய வீட்டோடைய கதவை வந்து தட்டிக்கிறாங்க. அப்படி கதவை திறந்த உடனே அவங்க கிட்ட நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாங்க. நீ என்னடா இந்நேரத்தில் உழையிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இவங்களுடைய தம்பியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி தம்பியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அந்த ரூம் கிட்ட எட்டி பார்க்கும்போது இவங்க அனைவருக்குமே அந்த காட்சி வந்து அப்படியே தெரிஞ்சுக்குங்க அப்பட்டமாக. இதை பார்த்த உடனே சக்கரையோடைய அப்பா வந்து ஆடி போயிட்டாருங்க. உடனே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கறி உருவத்து மேலேயே வீசினாருங்க. வீசின உடனே அந்த கறி உருவம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு வந்து டிசப்பேர் ஆகிருக்குதுங்க. என்னுடைய வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் ரொம்ப நல்லா தான் இருந்தேன், ஆனால் உன்னுடைய பையனை வந்து எப்போ எனக்கு தத்து கொடுத்தியோ அதுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வர காத்திருந்துச்சு. என்னுடைய வீட்டில் வந்து ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய மனைவி சொல்கிற கூட நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ என் கண் முன்னாடியே வந்து அந்த கறி உருவத்தை பார்த்துட்டேன். என்னுடைய தோட்டம் தரவுகள் எல்லாமே வாடி போய் அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே வந்து வேலையை வேணான்னு கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போய் கிடந்தாரு. இன்னொரு வயதான நபர் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போனார். இப்படிலாம் வந்து கெட்ட சலனமாக நடந்துகிட்டு இருக்குது.
உனக்கு ஏதாவது உண்மை தெரியும்னா வந்து இப்பயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டுக்கிறாங்க. அப்படி சட்டையை பிடிச்ச கேட்ட அடுத்த செகண்டே இவருடைய அண்ணன் வந்து நடந்த விஷயத்த பூரா அப்படியே சொல்லிக்கிறாங்க. அதாவது அந்த ஜோதிடர் சொன்னார் இல்லையா, உங்களுடைய பையனுடைய ராசி சரியில்லை, அவரோட உடம்புல வந்து சாத்தான் குடியிருக்கு அப்படின்ட்டு, அந்த விஷயத்த பூரா அப்படியே சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய சித்தி சித்தப்பா வந்து நடுங்கி போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய மோசமான விஷயம் வந்து தவறாக நடக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குது, தெரிஞ்சுமே உன்னுடைய பையனை வந்து எதுக்கு எனக்கு தத்து கொடுத்த, எங்களுடைய உயிர் போனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. என்னுடைய பையனை வந்து நான் வேற யாருக்காவது தத்து கொடுக்குறேன், அப்படி இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு தெரியாத இடத்துல போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னா வந்து என்னால் மனசு தாங்க முடியாது, அதனால தான் என்னுடைய பையனை வந்து உனக்கே வந்து நான் தத்து கொடுத்துட்டேன், நீ வந்து என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இப்படிலாம் என்னால் கேட்டுக்கவே முடியாது, எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, 20 வயசாச்சு இவனுக்கு, இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னோடய குடும்பத்துக்கு வந்து என்னென்ன தவறாக நடக்குதுன்றது வந்து என்னால் யூகிக்கவே முடியல, அடுத்தடுத்து பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, என்னுடைய மனைவினாலும் தாங்கிக்க முடியாது, தயவு செஞ்சு அவனை வந்து நீயே திரும்பி வாங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா அவனை வேற எங்கேயாவது அனுப்பிச்சு விட்ரு அப்படின்ற மாதிரி தாங்க மன்றாடி இருக்காருங்க. அதுக்கு பிறகு இந்த 2 குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன்கிட்டயே இந்த ஜோதிடர் சொன்ன அனைத்து விஷயத்தையுமே சொல்லி அவரை வந்து இந்த ஊரை விட்டே விரட்டிடலாம் அப்படின்னு மட்டும் தாங்க பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 குடும்பத்தினர் சொல்லியுமே இவங்களுடைய பையன் வந்து அதை கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே கிடையாதுங்க. நான் பிறந்த நேரமே சரியில்லை அப்படின்னா வந்து அப்பயே என்னை வந்து கொண்டுக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை நாளை வந்து என்னை வந்து வளர வச்சுட்டு இப்போ வந்து வேற எங்கேயோ போ அப்படின்ற மாதிரி பற்றி விட்றீங்க, என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவும் முடியாது, நான் என்ன அனாதை பையலா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து கோபத்தோடு பேசிக்கிறாருங்க. தன்னோட பையனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறோமோ தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 குடும்பத்தினருமே வந்து மொழி விதிக்கி இருந்திருக்காங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் அதிகாலையில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த மாயாண்டி அப்படின்றவர் அவருடைய வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக வந்து கிடந்திருக்கிறாங்க. சந்தேகப்பட்டு இவங்களுடைய சித்தி சித்தப்பா அவருடைய ரூம் கிட்ட நெருங்கி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவருடைய கழுத்து அறுபட்டு ரத்தம் வந்து கிடந்திருக்குது. உடனே இந்த காட்சியை பார்த்த பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அண்ணனுடைய குடும்பத்தினர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு மட்டும் தாங்க அவங்களுடைய வீட்டோட கதவை தட்டிக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டோட கதவை தட்டக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக அதிகாலை ஒரு 4 மணி இருக்கும். உங்களுடைய பையன் வந்து கழுத்திலே கத்தி வச்சு அறுத்து வந்து ரத்தத்தோட வந்து கிடக்குறான், செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த 2 குடும்பத்தினரும் அவங்களுடைய பையனை போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க தெரியுது உங்களுடைய பையன் வந்து கழுத்தில் போட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்றது. இப்படி தன்னோட பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்றது வந்து தன்னுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊர்க்காரங்கிட்ட வந்து யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, சொன்னால் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும், இவனோட சடலத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் கண்காணாத ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இது எதுக்காக யோசிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியுங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் மறைமுகமாக பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர் வந்து இதுக்கு வந்து ஏற்றுக்கவே கிடையாதுங்க, இது வந்து பெரிய பாவம், இது எல்லாருமே ஊர்க்காரங்களுக்கு எல்லாருமே தெரியணும், ஏன் உங்கள் பையனுக்கு வந்து உண்மையிலே வந்து தற்கொலை தான் பண்ணி இறந்துட்டானா அப்படின்றது வந்து எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பண்ணி கேட்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து ஒத்துக்க மாட்டார், நம்ம வேற ஏன் போய் நம்ம வந்து அவருடைய சடலத்தை வந்து எரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை வந்து ஒரு 3 கிராமம் தள்ளி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அந்த சுடுகாட்டை பொறுத்தவரை அந்த கிராமத்துலேருந்து ஒரு அவுட்டர் பகுதியிலாங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் அமர்ந்துருக்குது. அந்த சுடுகாட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர்கிட்ட நடந்த விஷயத்துக்கும் சொல்லிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவருமே அக்செப்ட் பண்ணலை. அதன் பிறகு இவங்க வந்து தேவையான காசு பணங்கள் எல்லாமே அவனுக்கு கொடுக்குறோம், நீ வந்து ஏற்றுக்கோ, இந்த சடலத்தை வந்து நீயே எரிச்சிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து நான் எரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்றுக்கிறாருங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எரிமனைலாம் கொஞ்சம் பெருசாலாம் அமைஞ்சிருக்காதுங்க, கொஞ்சம் கீழே தரஜலத்தெல்லாம் அமைச்சிருப்பாங்க, மேலே வந்து ஒரு ஓடு மணி தாங்க போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எரிமனையில் தாங்க அங்கே இருக்கக்கூடிய விறகுகள்லாம் எடுத்து அந்த சடலத்தை இருக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து தீப்பந்தத்தை பற்ற வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி அந்த சுடுகாட்டு ஊழியர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த சுடுகாட்டு ஊழியர் சொன்ன பிறகு இவங்களோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இவர் வந்து ஆல்ரெடி அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட போய் சொன்னார் இல்லையா, முதல் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர் என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க வந்து வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அப்படி திரும்பி வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 நாட்கள் இவங்களுடைய பையனுடைய சடலத்தை வந்து இவங்களுடைய வீட்டிலே தான் வச்சுருக்காங்க. அந்த பிணவாடை வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய உடம்பு முழுக்க வந்து உப்பு தொவி தாங்க கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகுதாங்க ஒரு 3 நாள் பிறகு வேற ஒரு கிராமத்தில் வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் இரவு நேரத்தில் இருக்கிறக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த சுடுகாடு ஊழியர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க.
அதன் பிறகுதாங்க இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர் வந்து எரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த மாயாண்டியோடைய சடலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களோட கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி போன பிறகு அந்த தீப்பந்தத்தை பற்ற வச்சுட்டு அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து முழுமையாக எரியட்டும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி காத்துக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உள்ள படுத்து கிடக்கக்கூடிய அந்த சடலம் இருக்கு இல்லையா, அப்படி உப்பு போய் வந்து டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருக்குங்க, விரைச்சு போய். இது பொதுவாகவே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய கையில் ஒரு பெரிய கட்டை மாடி வச்சிருப்பாருங்க. அந்த கட்டையை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சடலத்தை வந்து டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிறாருங்க. அடிக்க அடிக்க அங்கே இருக்கக்கூடிய சடலம் வந்து அப்படியே மறுபடியும் உப்பி மேலே ஏறி வந்துட்டு இருக்குது. என்னடா அது, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது யாரோ ஒரு ஆண்மகன் வந்து ஓன்னு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேட்குது, இந்த இடத்துல நம்ம மட்டும் தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அங்கே நின்று பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுதே இவர் எரிக்கக்கூடிய அந்த எரிமலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு வாலிபர் வந்து பார்த்துட்டு நின்றுட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார் இந்த வாலிபர், எதுக்கு இப்படி நின்று அழுதுட்டு இருக்காரு, ஒருவேளை அந்த சடலத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தாங்க எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து உத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையே மறக்கவே முடியாத காட்சின்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய கண்களே இல்லைங்க. கண்களே இல்லாமல் தாங்க அந்த நபர் வந்து இந்த சடலத்தை உத்து பார்த்து அழுதுட்டு இருக்கிறாரு. என்னது வித்தியாசமா இருக்குது, அந்த நபருக்கு வந்து கண்களே கிடையாது, அப்புறம் எப்படி இங்கே வந்து கரெக்டாக தேடி வந்து அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி, யார்ப்பா நீ, இந்த பையனுடைய உறவுக்காரங்களா, எதுக்கு இந்நேரத்தில் இங்கே வந்து அழுதுட்டு இருக்கிற, முதல் இந்த இடத்த விட்டு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து கொஞ்சம் சட்டு பக்கத்துலேயே வந்துருக்கிறாருங்க. இப்படி சாதாரணமாக ஒரு மனிதர் வந்து பக்கத்துலேயே நெருங்கி வர முடியாது, எப்படி இவ்வளோ வேகமாக பக்கத்தில் வந்தான் அப்படின்ற மாதிரி தாங்க நெருங்கி பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் ஆப்போசிட்லேயே ஒரு நபர் இருந்தா இருக்கும், அந்த மாதிரி தாங்க நிற்கிறாருங்க அந்த வாலிபர். யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும், இவருடைய உறவுக்காரங்களா அப்படின்னு கேட்குறாருங்க. கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுக்குது. அப்படி என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சடலத்தை வந்து எரிக்கிறீங்க இல்லையா, இது அப்படியே பாதியிலே கை விடுங்க. இந்த வாலிபர் வந்து தானா சாகல, கழுத்தறுபட்டு தான் செத்து போனான், அவனை வந்து கொண்டுட்டாங்க, நீங்க அந்த விஷயத்த வந்து ஊருக்குலாம் சொல்லுங்க, இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சமணங்கால் போட்டு அந்த எரிமலைக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு. என்னப்பா சொல்ற, இந்த பையனை வந்து உண்மையிலே கொலை பண்ணி போட்டாங்களா, உனக்கு எப்படி தெரியும், இந்த பையனுடைய உறவுக்காரனா நீ அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்கா இந்த சுடுகாடு ஊழியர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த மர்ம நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு வந்து ஆடி போயிட்டாருங்க. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலம் வந்து எரியுது இல்லையா, அந்த சடலம் வந்து வேறு யாருதும் கிடையாது, என்னுடைய சடலம் தான், நான் தான் அவன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. இதை கேட்ட உடனே இவர் வந்து ரத்தமே அப்படியே நின்று போயிடுச்சுங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நீ வந்து என் கண்ணு முன்னாடி தத்துரமா நின்று பேசிட்டு இருக்கிற, நீ சும்மா சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. அங்க சமணங்கள் போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா அந்த மர்ம நபர், அப்படியே தத்துருவமாக அப்படியே நிழல் போல மாறி இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் கருகருன்னு ஒரு கறி உரமாக முகம் மட்டும் ஓரமான ஒரு தோட்டத்தோட மாற ஆரம்பிச்சுது. நான் இங்கே வந்து செத்து போயிட்டேன், என்னை வந்து கொலை பண்ணி போட்டாங்க, இந்த விஷயத்த இந்த ஊர் பூரா நீ சொல்ல அப்படின்னா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சமணங்கள் போட்டு உட்காந்துருக்குதுங்க அந்த ஆன்மா. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஈர்ப்பொழியும் நடுங்கி போயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ஆன்மாக்களை நான் பார்த்துருக்கேன், நீ சொல்லக்கூடிய விஷயத்தை நான் எதுவுமே கேட்க முடியாது, நீ இப்படி தான் செத்து போயிட்டே இந்த ஊருக்குள்ள சொல்லிட்டே அப்படின்னா வந்து எனக்கு தேவையான பணம் எதுவும் கிடைக்காது, அதனால இந்த இடத்த விட்டு நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பையில வச்சிருக்கக்கூடிய மயான் காளி பூஜை செய்யக்கூடிய அந்த விபூதிகளாக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விபூதி எடுத்து எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கறி உருவத்து மேலே வீசிக்கிறாங்க. வீசின உடனே அந்த கறி வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிருக்குதுங்க கத்திக்கிட்டு. அதன் பிறகு அந்த எரிமலையில் எரியக்கூடிய அந்த சடலத்தை வந்து நல்லா ஒத்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கரிய உருவம் வந்து போகவே கிடையாதுங்க, கொஞ்சம் தூரத்திலே தள்ளி நின்றுட்டு அந்த எரியக்கூடிய சடலத்தை பார்த்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க கத்தி அலறிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு மனசே கேட்கல, இருந்தாலுமே வந்து தனக்கு வந்து பணம் தேவைப்படுது, நம்ம இந்த காரியத்தை வந்து கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து மனசாட்சியே இல்லாமல் அந்த சடலத்தை வந்து முழுமையாக எரிச்சுக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இவருடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்து மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 8 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயாண்டி இறந்து போனார் இல்லையா, அவருடைய குடும்பத்தினருடைய வீட்டுக்கு நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி போன பிறகு நடந்த விஷயத்த கூட அப்படி சொல்லிக்கிறாங்க. சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே கண்டமணிக்கு திட்டுறாங்க, நீ சொல்லக்கூடிய விஷயத்த எதுவுமே நாங்கள் நம்ப மாட்டோம், நீ எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுது, ஏற்கனவே பணம் வாங்கிட்டு போயிட்ட, இப்போ மறுபடியும் உனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் நீ இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டு இருக்க, உனக்கு தேவையான பணம் நாங்கள் கொடுத்துறோம், அதுக்காக நீ அடிச்சு விடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட குடும்பத்தை சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் பணத்துக்காக செஞ்சேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஆன்மா வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து தத்துரமாக நின்றுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்குது, அவங்கள யாருமே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ஏன் உசரே தப்பிக்குமான்னு
தெரியல, நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க, நான் இந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு இந்த சுடுகாட்டு ஊழியர் இவருடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 7 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயாண்டியோட குடும்பத்தினருக்கு வந்து ஒரு செய்தி தேடி வருதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சுடுகாட்டு ஊழியர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து வான் பண்ணிட்டு போனார் இல்லையா, அந்த ஆன்மா பயமுறுத்துது, என் உயிரே தப்புமான்னு தெரியல அப்படின்ட்டு அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து மர்மமான முறையில் இவருடைய வீட்டில் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி தேடி வருது. இதை கேட்ட உடனே உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து ஆடி போயிட்டாங்க. அவர் எப்படி செத்து போனாரு? ஒருவேளை தப்பு செஞ்சதை வந்து தான் தண்டனை ஏற்றுக்கும் அப்படின்றதுக்காக தூக்கு போட்டு தற்கொலை பண்ணாரா, இல்லை அந்த ஆன்மா எதுவும் பண்ணிடுச்சா அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம எல்லாருமே வந்து பிரமிச்சு போய் மிரண்டு போய் இருந்துருக்காங்க. அதன் பிறகு சரி, ஒரு கட்டத்துக்கு பிறகு நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பிறகு தாங்க இவங்களோட குடும்பத்துக்கு அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயாண்டியை வந்து தத்து வாங்கினாங்க இல்லையா இவங்களுடைய சித்தி சித்தப்பா, அவங்களுடைய வீட்டோட கதவு வந்து திடீர்னு தட்டுற மாதிரி கேட்டிருங்க நடுநீசி நேரத்தில். என்னடா அது கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்துருக்காங்க. அப்படி கதவை திறந்த பிறகு பார்க்குறாங்க, இங்கே எதிர்ப்புறத்தில் யாருமே இல்லை. அப்படி எப்படி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க வாசப்படி எட்டி காலை வச்சிருக்கிறாங்க. காலை வச்ச உடனே அவருடைய காலில் வந்து ஏதோ பிசு பிசுன்னு ஒட்ட மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே குனிச்சு பார்க்குறாங்க, கும்மிரிட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால எதுவுமே தெரியவே இல்லை. சரி, ஏதோ ஒன்று இருக்குது போல, நம்ம வந்து கற்பனை அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலை விடிஞ்ச பிறகு இவங்களுடைய மனைவி வந்து கோலம் போடுறதுக்காக வீட்டு வாசலை வந்து திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அலறிட்டு கத்திருக்கிறாங்க. என்னாச்சடி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்கள் வெளியே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி சொல்லிக்கிறாங்க. உடனே இந்த மாயாண்டியோடைய சித்தி சித்தப்பா வெளியே வந்து பார்க்கும்பொழுது இவங்க இருவருக்குமே வந்து பேருதிர்ச்சி. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு 3 பூனைகள்ங்க, கருன்னு இருக்கக்கூடிய கருப்பு பூனைகள் 3 பூனைகள் வந்து அப்படியே கொடூரமாக வந்து கொல்லப்பட்டு கிடக்குதுங்க. ஒரு கோரமாக வந்து பிச்சு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க 3 பூனைகள் வந்து ஒரு கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இவங்க வாசலுக்கு முன்னாடி கிடந்துருக்குதுங்க. இது எப்படி நடந்திருக்குது, ஒருவேளை நான் எதுவும் கடிச்சு கொதிரி போட்டுக்கா அப்படின்ற மாதிரி தாங்க விகாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அதன் பிறகு அங்கே இருந்து கிடக்கக்கூடிய அந்த பூனைகளை வந்து தூக்கிட்டு போய் ஒரு ஓரமாக வந்து வீசிக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இது ரொம்ப பாவம், அந்த பூனைகள் வந்து உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி இறந்து போய் கிடக்குது இல்லையா, அதை வந்து புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க அந்த பூனைகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய உங்களோட சித்தி சித்தப்பா வந்து புதைச்சிட்டு வந்துருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்த அன்றைய இரவு வந்து எந்த நேரம் தெரிலங்க, சரியாக ஒரு நடுநிசி நேரம் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயாண்டியோடைய குடும்பத்தினர் வந்து, அதாவது உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களே, அந்த சக்கரையோட அப்பா அம்மா, அவங்க வந்து உங்களுடைய வீட்டில் தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்பொழுது வீட்டுக்கு வெளியே வந்து கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே யார் இப்படி சத்தம் போடுறா, ஒருவேளை தன்னுடைய தம்பி எதுவும் தேடி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தானே இவங்களுடைய அப்பா வந்து கதவை திறந்துருக்கிறாங்க. அதான் அந்த சக்கரையோடைய அப்பா. அப்படி கதவை திறந்து பார்த்தா அடுத்த செகண்டே அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க அப்படியே நெருப்பில் வந்து தகன்னு எரிஞ்ச மாதிரி ஒரு கரிய உருவம் வந்து நின்றுட்டு இருக்குங்க. அது நிற்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க உடம்பு மேலே வந்து இப்படி புகையாக ஊதிட்டு தள்ளிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மோசமான ஒரு துர்நாற்றம், ஒரு குணத்தை வந்து எரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு துர்நாற்றம் கப்புன்னு அடிச்சிருக்குதுங்க. என்னடா அது கண்ணு முன்னாடி இப்படி தத்ரூபமாக தெரியுதே, யார் என்ன அப்படின்ற மாதிரி தாங்க முகத்தை ஒத்து பார்த்துக்கிறாரு. அப்படி பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிச்சுங்க, தன்னுடைய பையனான மாயாண்டி தான் எதிர்ப்புல வந்து நிற்கிறான் அப்படின்றது. உடனே கதை வந்து இழுத்து மூடிட்டு வந்து மூளையில் வந்து பூனைக்குருவி உட்காந்துருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவங்களுடைய மனைவி வந்து, என்னாச்சுங்க, ஏன் இப்படி வந்து பயத்தோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தன்னுடைய பையன் வந்து தேடி வந்துட்டாடி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களுடைய மனைவி வந்து அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலையும் கற்பனை பண்ண முடியாத காட்சி. இவங்களோட பையனே வந்து தத்ரூபமாக நின்றுட்டு இருக்காருங்க. அப்படியே ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் நின்றுட்டு இருக்கிறாருங்க. அப்படி நிற்கிறது மட்டும் இல்லாமல், அம்மா என்னை வந்து வீட்டுக்குள்ளே விடு, என்னை யாருமே வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுகிட்டே கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாருங்க. தன்னுடைய பையன் இப்படி தேடி வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய பையனை வந்து பார்க்குறாங்க. அதாவது இளைய பையன் சக்கரை இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பக்கத்தில் வந்து படுத்துருக்குறாங்க. தன்னுடைய பையனை வந்து எதிர்க்கக்கூடாது, எதிர்க்கவும் விட்டுறக்கூடாது, இந்த காட்சியை பார்த்துட்டானா அவனால் தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க சத்தமும் கேட்கக்கூடாது அப்படின்றக்காக அவங்க பக்கத்தில் போய் வந்து கோர்வை ஊற்றி படுக்க வச்சுருக்காங்க. விடிய அந்த சத்தம் வந்து கேட்டுகிட்டே தாங்க இருந்திருக்குது உங்களுடைய வீட்டை சுற்றியே. அதன் பிறகு தோராயமாக ஒரு 5 மணி வாக்கில் தாங்க அந்த சத்தம் வந்து அப்படியே டிசிப்பேர் ஆயிருக்குங்க. காலையில் நேரத்தை வந்து அந்த ஆன்மா வந்து போயிடுச்சு போல, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துருக்காங்க. அப்படி வெளியே வந்து பார்த்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுக்குது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கிட்ட நெருங்கி போகிறாங்க.
அப்படி போகக்கூடிய அந்த வீடு வந்து வேற எந்த வீடும் கிடையாது, இவங்களுடைய தம்பி குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த சர்க்கரையோட சித்தி சித்தப்பா அவங்களுடைய வீட்டுக்கிட்ட தாங்க போகிறாங்க. என்னாச்சு, ஏன் அந்த வீட்டுக்கிட்ட கூட்டமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் வந்து இந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த இருவருக்குமே வந்து வேர்த்து வடக்க தாங்க நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாயாண்டியோட சித்தி சித்தப்பா தத்து எடுத்தாங்க இல்லையா, அந்த இருவருமே அவங்களுடைய வீட்டில் வந்து தூக்கு மாட்டி இறந்து போய் கிடந்துருக்காங்க. இப்படி இந்த இருவருமே இறந்து போயிட்டாங்களே, எப்படி இறந்து போனாங்க, ஒருவேளை ஆன்மா தான் போட்டு தள்ளிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் வந்து உறைஞ்சு போயிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த இருவருடைய சடலத்தையுமே சுடர் கொண்டு போய் எரிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு இறந்துருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து உயிர் பலிகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நம்ம அந்த ஜோதிடரே சொன்னார், தன்னுடைய பையனை வந்து தத்துக்கூட அப்படின்ட்டு. இப்படி அவனே வந்து தற்கொலை பண்ணி இறந்த பேருக்குமே நம்மளோட குடும்பத்திற்கு இப்படி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அந்த ஜோதிடர் போய் பார்க்குறாங்க. அப்படியே இந்த ஜோதிடர் போய் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர் இவங்களை பார்த்துட்டு புன்னகையோட சிரிக்கிறாருங்க. என்னாச்சு, நாங்கள் வந்து உயிர் போகக்கூடிய ஒரு பயத்தில் வந்து உங்களை தேடி வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர் வந்து இவங்களை பார்த்துட்டு கோபத்தோடு கேட்குறாங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் தான் இங்கே வந்திருக்கீங்களா, நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன, நீங்கள் செஞ்சது என்ன அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் இருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க நடந்த விஷயமே தெரிய வந்திருக்குதுங்க. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய மாயன்ன்ற பையன்கிட்ட வந்து இந்த இரண்டு குடும்பத்தினர் வந்து ஊரை விட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க போய் பேச போயிருக்காங்க. அப்படி பேசுமே உங்களோட பையன் வந்து ஊரை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிச்சிருக்காருங்க. இவன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான், நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையனை வந்து இவங்களே போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருக்காங்க. அதன் பிறகு அவர் வந்து நைஸாக தூங்க வச்சதுக்கு பிறகு அவருடைய கையும் காலையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவருடைய கழுத்து வந்து கரகரன்னு அறுத்து இவங்களுடைய அப்பா அம்மாவே கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு உடந்தையா இருந்தது இந்த மாயாண்டியோட சித்தி சித்தப்பா தாங்க. இப்படி நடந்த விஷயத்த பூரா இந்த ஜோதிடர்கிட்ட வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படி நடந்த விஷயத்த பூரா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய இந்த சக்கரைன்ற இளைய பையன் இருக்கார் இல்லையா, அவருமே இந்த ஜோதிடருடைய வீட்டில் தாங்க இருக்கிறாரு. அவருக்குமே இப்போதாங்க நடந்த விஷயம் பூரா அப்படியே தெரிய வந்திருக்குதுங்க. தன்னுடைய அண்ணனை வந்து ஏன் இப்படி கொன்னீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓடி அப்பா அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்கிறாருங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியலடா சாமி, அந்த பையன் வந்து சொல்கிறது எதுவுமே கேட்கவே இல்லை, அவன் இருந்து அடுத்தடுத்த உயிர் பலிகள் ஏற்படும் அப்படின்னு இந்த ஜோதிடர் தான் சொன்னார். அவனை ஊர் விட்டு போக எவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அதனால தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவனை வந்து அறுத்து கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க அவருடைய சட்டத்தை எடுத்துகிட்டு போய் இவங்களுடைய கிராமத்தில் வந்து எரிச்சா மாட்டிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சுக்கிறாங்க. இப்படி விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் கையில் வச்சுக்கக்கூடிய ஜாதகம் மட்டும் டக்குன்னு மூடுறாருங்க. இனிமேல் உங்களோட குடும்பத்தை வந்து என்னால் காப்பாற்றவே முடியாது, என்னால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது, நான் சொன்னது ஒன்று நீங்கள் செஞ்சது ஒன்று. அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனுடைய உடம்புல வந்து சாத்தான் கூடி இருந்துச்சு, இப்போ அவனே உயிரோடு இல்லை அப்படின்னா அவனுடைய பலம் வந்து இன்னும் அதிகமாயிருக்கும். அவன் உங்கள் அனைவருடைய உயிருமே எடுக்காம போக மாட்டான். ஏற்கனவே அந்த சுடுகாட்டு ஊழியரை வந்து போட்டு தள்ளது அவனுடைய ஆன்மா தான். உன்னுடைய சித்தி சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உயிரை எடுத்ததுமே அவங்களுடைய ஆன்மா தான். இப்போ அப்பா அம்மான்னு பார்க்காம அவங்க இருவருடைய உயிருமே எடுக்காம போக மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இப்படி ஜோதிடரே கைவிரிச்சிட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு, தன்னுடைய பையனுடைய உயிரை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பில் வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நமக்கு வந்து கட்டாயமாக கிடைச்சே ஆகும், நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து தப்பிக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வருத்தத்தோட இவங்களுடைய இளைய பையன் சர்க்கரையை கூட்டிகிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்துருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக இவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஏற்கனவே தன்னுடைய தம்பியோடைய மனைவியும் செத்து போயிட்டாங்க, அதே மாதிரி இந்த சுடுகாட்டு ஊழியருமே செத்து போயிட்டாரு. இப்போ மீதம் இருக்கிறதே நம்ம 2 பேரும் தன்னுடைய பையனை மட்டும்தான். தன்னுடைய பையனையாவது எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துருக்காங்க. அதன் பிறகு தாங்க யோசனை பண்ணி இவங்களுடைய உறவினர்கள் வந்து வெளியூரில் இருந்திருக்காங்க. தன்னுடைய இளைய பையனை வந்து எப்படியாவது வேறு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து பேசி அவரை வந்து கட்டாயப்படுத்தி அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையனை பார்த்துக்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இந்த சர்க்கரையோட பேருக்கே மாற்றி அவரே வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கரைக்கு வந்து போக விருப்பமே இல்லை அப்படின்றாலுமே வந்து தன்னுடைய அண்ணன் வந்து இறந்து போயிட்டான், அது காரணமே தன்னுடைய அப்பா அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு வெளியும் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட கடந்திருக்காது. அந்த சமயத்தில் அந்த சர்க்கரைக்கு வந்து ஒரு செய்தி தேடி வருதுங்க, ஒரு லெட்டர் மூலியமாக. அப்படி லெட்டர் மூலியமாக தேடி வரக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுடைய வீட்டிலேயே வந்துட்டு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே தேடி வந்துருக்குது. அதன் பிறகு வந்து அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்களுடைய ஊர் மக்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து உறவுக்காரங்க வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஆகும், அதுவரை இந்த சடலத்தை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால வந்து இந்த ஊர் மக்களே வந்து பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு அந்த சடலத்தை வந்து நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இறுதி சடங்கு நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுலாம் நடந்தது பிறகு தாங்க தெரிஞ்சது பிறகு தாங்க இந்த சர்க்கரை அப்படின்றவர் வந்து இவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த வெளியூருக்கு போயிட்டாங்க.
அதன் பிறகு அந்த ஆன்மாக்களால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் இவங்களுடைய கிராமத்தில் வந்து எந்த ஒரு இடையும் இல்லாமல் நிம்மதியாக தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஏரியா மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாயாண்டி சரி, இவங்களோட குடும்பத்தினரும் சரி, பேரும் புகழோட கௌரவமாக தாங்க வாழ்ந்துருக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்துச்சுன்னு தெரியலையே, என்ன ஒரு கெட்ட நேரம் தெரில, இப்படி 2 குடும்பமே வந்துட்டு ஆளே இல்லாமல் சரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு வருத்தத்தோடு வந்திருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த சர்க்கரை அப்படின்றவர் இந்த ஊருக்கு தனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய உறவுக்காரங்க வீட்டிலேயே வந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய உறவுக்காரங்களே இவருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தாங்க இந்த மின்னஞ்சல் ஷேர் பண்ணியே கவின் அப்படின்றவர். இப்போ வரைக்குமே என்னுடைய அப்பாவுக்கு அதை நினைச்சாலே கொலையே நடுங்கும். அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சம்பவத்திலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் கடந்துச்சு. நான் பிறந்ததுக்கு பிறகுமே வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகுமே அந்த சம்பவத்தை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னுடைய அம்மா கூட சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னுடைய அப்பா கேட்கவே மாட்டார். திடீர்னு நடுராத்திரியில் வந்து எந்திரிச்சு அலறி அடிச்சுட்டு கத்துறது, என்னை வந்து என்னுடைய அண்ணன் வந்து தேடி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தானே சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே கவினுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.